ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நல்லா இருப்பீங்க. நான் உங்கள் சார் கலையத். நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது ஃபுட் மூமெண்ட்ஸ் 306. இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்லா சூப்பரான ஒரு சோயா சில்லி பார்க்க போகிறோம். சரியா, இந்தியன் சைனீஸ் மாடலில். ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர வீடியோ பாருங்கள். இதுவரை யாரெல்லாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்த அப்டேட் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். குவான்டிட்டி வந்து உங்கள் தங்கன நீங்கள் எப்பவுமே அப்டேட் பண்ணிக்கோங்க. சால்ட் உங்கள் தங்கன நீங்கள் எப்பவுமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சோயா வந்து சின்ன சோயா இருக்கும் போது பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு வெந்நீரில் இப்படி போட்டுடலாம். போட்டு ஒரு கொதி விட்ட போதும். ஸோ இது ஒரு கொதி வந்துட்டு பாருங்கள். இது இப்போ ஒரு சைடில் ஓரமாக வச்சுக்கலாம். இன்க்ரீடியன்ஸ் வந்து ஒவ்வொன்றா போடும்போது நான் சொல்லிக்கிறேன், கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. வேரியஸாக இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இதில் ஒரு 50 ml ஆயில் ஊற்றிக்கலாம். பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள், கார்லிக், அதாவது வெள்ளை பூண்டு, இதே அப்படியே ஆட் பண்ணிடலாம். அடுத்தது வந்து கொஞ்சம் ஜிஞ்சர் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். டைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதே அப்படியே ஆட் பண்ணிடலாம். அடுத்தது ஒரே ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகம், அதாவது குடமிளகா, இதே அப்படியே ஆட் பண்ணிடலாம். சில்லி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்கிப் ஸ்டைலில் கட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த சில்லி அப்படியே ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வெங்காயமும் கேப்சிகம் பாருங்கள் ஒரு இடம் லைட்டாக மேஷ் ஆகிட்டு. இது ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை, இப்படி துண்டு துண்டாக தெரியணும். அப்போ தான் பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். சரியா? ஸோ இதில் லைட்டாக இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப ஊற்ற வேண்டாம், லைட்டாக அடிப்பிடிக்காத அளவு லேசாக ஊற்றிக்கலாம், அவ்வளோதான். சாஸை கலக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரம் ஏதாவது எடுத்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். ஒரு 3 கரண்டி அளவு டொமேட்டோ சாஸ் ஊற்றிருக்கேன். ஒரு 2 கரண்டி அளவு சோயா சாஸ் ஊற்றிருக்கேன். லைட்டாக சில்லி பவுடர் போட்டுக்கலாம். சில்லி பேஸ்ட் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ வீட்டிலலாம் சில்லி பேஸ்ட்டுக்கு வாய்ப்பில்லை பார்த்தீங்களா. அடுத்தது பிளாக் பெப்பர், ஒரு 1/2 கரண்டி பிளாக் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம், அதாவது நல்ல மிளகு பொடி. அடுத்தது 1 கரண்டி அளவு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இது இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த சோயா பாருங்கள் நல்லா சூப்பராக வீங்கி வந்துட்டு நல்லா பர்ஃபெக்டாக ஆகிட்டு. இதே அப்படியே ஆட் பண்ணிடலாம். இது கூட லைட்டாக புதினா இலை, லைட்டாக மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த நம்ம கலக்கி வச்சுருக்கோம்ல, இந்த சாஸ் அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதான். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே ரிமூவ் பண்ண வேண்டியதான். நல்லா சூப்பராக ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா அழகான சோயா சில்லி ரெடி ஆகிட்டு நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ரெடி பண்ணி கொடுங்க, வீட்டில் சின்ன பிள்ளைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதில் லைட்டாக மல்லியெல்லாம் தூவி விட்டுட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ என்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லை, இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அவ்வளோதான். இதை இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, பியூட்டிஃபுல், நல்லா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஓகே டியர் வியூவர்ஸ், நல்லா சூப்பரான சோயா சில்லி ரெடியாக இருக்குது. சோயா சில்லி ட்ரை சொல்லிக்கலாம், சில்லி சோயா அப்படின்னு சொல்லிக்கலாம். நல்லா சூப்பரான இந்தியன் சைனீஸ் ரெசிபி பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குது, பக்கவாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது மாதிரி ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் சின்ன பிள்ளைகளை செஞ்சு கொடுங்க. ஸ்கூல் டைம் பார்த்தீங்களா, ஸ்கூல் டைம் அடுத்து வரப்போகுது. பிள்ளைகளை லஞ்ச் பாக்ஸில் ரெடி பண்ணி கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரியா? இதே மாதிரி அடுத்த அழகான ரெசிபியோட உங்களோட சந்திச்சுட்டே இருப்போம். அதுவரை ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.